10 நிமிடத்தில் 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வெள்ளை அவல், சிகப்பு ரெண்டில் ஏதாவது ஒரு அவல் எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் அவலை நல்லா வறுத்தெடுங்க. அவலை கருக விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்தெடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லா அவலுமே சூடானதுக்கப்புறம் கையில் எடுத்து உடச்சி விட்டிங்கன்னா நல்ல பொறுன்னு உடச்சி வரணும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த அவலில் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. அதே கடாயில் 1 கப் அவலுக்கு 1/4 கப்பு அளவு வரைக்கும் தேங்காய் திருவல் சேர்த்துக்கிறலாம். தேங்காய் திருவலை சேர்த்து தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா உதிரியாக பொழுன்னு வரணும். இதையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க. அப்போ தான் தேங்காய் எல்லாமே நல்லா லோ ஃப்ளேமில் வரைக்கும் இந்த மாதிரி பொழுன்னு வறுபட்டு வரும். இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது ஈரப்பதம் போகாது. மிக்ஸி ஜாரில் வறுத்த ஆற வச்ச அவலை சேர்த்துக்கிறலாம். அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக கொரப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க தேங்காய் திருவலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அவலுக்கு 3/4 கப்பு அல்லது 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு வெல்லமே போதுமானதாக இருக்கும். நல்ல இனிப்பு சாப்பிட்றவங்க 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் எல்லா பக்கமும் ஈவனாக உதுத்து விடுங்க. இப்போ கையில் எடுத்து பிடிக்கும் போதே நல்லா உருட்டை வரும். நம்ம லாங் டைம் ஸ்டோர் பண்ணுறனால 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய்யை உருக்கி இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாகவும் கெடாமையும் இருக்கும். இப்போ நெய் நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மிதமான சூட்டில் இருக்கும் போதே உருண்டை பிடிங்க. உருண்டை ரொம்ப அழுத்தி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக எடுத்து பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நல்லா உருண்டு வரும். 90s கிட்ஸோட ஃபேவரட்னே சொல்லலாம் அவல் உருண்டை. இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். எல்லாத்தையும் வறுத்து அரைக்கும் போது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கெடாமலும் இருக்கும். இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி முழுசாக செய்கிறதுக்கு 10 மினிட்ஸாக ஆகும். அதனால ஒரு தடவை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கிறலாம். தேவைப்பட்டால் இது கூடவே நெய்யிலேயே நட்ஸையும் வறுத்து சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க.